2026ல நம்ம படிக்கிறதுக்கான 26 தமிழ் புத்தகங்கள பத்தி தான் இந்த வீடியோ நெடுகிலுமே நான் பேசப் போறேன். சில தமிழ் புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கோம். சிலது நம்ம இதுவரைக்கும் நம்மளே படிச்சது கிடையாது. பட் ரொம்ப நாளா என்னோட ரீடிங் லிஸ்ட்ல மட்டும் இல்லாம பல பேரோட ரீடிங் லிஸ்ட்ல சில புத்தகங்கள்லாம் இருக்கும். முதல்ல நம்ம ஆரம்பிக்க போற புத்தகம் முகில் சார் அவர்களுடைய உணவு சரித்திரம் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துக்கு 3 பாகங்கள் இருக்கு. என்ட்ட இருக்கிறது லைப்ரரி காப்பி. பாகம் 2, பாகம் 3 மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். நீங்க புக் ஃபேர்ஸ்லலாம் இந்த ஒரு செட்ட ₹900க்கு வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் இருக்கிற நீண்ட நெடிய வரலாற பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணமா, பிரியாணில யாருக்குமே வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த கிராம்பு அப்படிங்கிற விஷயம். அப்படியே முதல் வாயிலே அது வந்துச்சுன்னா, அப்படியே சாப்பிடுற இதே நெறைய பேருக்கு போயிரும். அந்த கிராம்பு தான் ஒரு காலகட்டத்துல உலகத்தையே மொத்தமா இயக்கிக்கிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லார் வீடுகள்லயுமே காஃபி அப்படிங்கிற பானம் இருக்கும். ஆனா அந்த காஃபிய எல்லாருக்குமானதா மாத்துறதுக்கான போராட்டம் ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கு. பிரியாணி அப்படிங்கிற விஷயத்த பத்தி தமிழ் இலக்கியத்துல நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரீல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த நெக்ஸ்ட் வீக். இந்த விஷயம் ரொம்பவே அழகா இருக்கு. தமிழ் இலக்கியத்துல இப்பதான் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்த உணவுகள் எல்லாமே இன்னைக்கும் நேத்தோ முளைச்சு விஷயங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே உலக அரசியல், வணிகம், பணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஒரு உணவுக்கு பின்னாடியுமே இருக்கிற ருசியை தாண்டி அதோடைய வரலாறு அதை விட ருசி மிகுந்ததா இருக்கும் அப்படிங்கறத சொல்ற புத்தகங்கள் தான் இந்த ரெண்டுமே. அடுத்ததான் நான் சொல்ல போறதும் மற்றொரு முகில் சார் அவர்களுடைய புத்தகம் தான் வெளிச்சத்தின் நிறம் கருப்பு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகமும் நான் லைப்ரரியில தான் எடுத்திருந்தேன். இந்த புத்தகத்துல உலகத்துல இருக்கிற பல்வேறு மிஸ்ட்ரிஸ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணமா டைட்டானிக் கப்பல் இருக்கு இல்லைங்களா? டைட்டானிக் மூழ்கிடுச்சு. அது ஒரு சோகமான நிகழ்வு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா டைட்டானிக் கப்பல்ல ஒரு சபிக்கப்பட்ட மம்மியை ஏத்தி இருந்திருக்காங்க. அந்த மம்மி, அதாவது இந்த எகிப்திய மம்மி இருக்கும் இல்லைங்களா? அதுதான். அந்த மம்மிய யார் நேருக்கு நேரா பார்த்துட்டாலோ இல்ல அந்த மம்மி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்படாத நியதியா இருந்திருக்கு. ஒரு துரதிருஷ்டமான மம்மி அப்படின்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாமே. இப்படியாக இருந்த விஷயத்த அந்த மம்மிய டைட்டானிக் கப்பல்ல ஏத்திருக்காங்க. அத பத்தி ஒரு குரூப்பா உட்கார்ந்து டைட்டானிக் கப்பலோட அந்த மாடியில உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அத சொன்னவர் கீழே கூட்டிட்டு போயிருக்காரு. போன நேரம் கரெக்டா டைட்டானிக் கப்பல் முங்கின நேரம். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான வரலாற்று தரவுகளையும் சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்கள். நாய் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா நாய்கள் எல்லாமே தனக்கு தானே கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குமா. சோ நாய்கள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாலம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தெரியாத மிஸ்ட்ரிஸ் எல்லாம் பயங்கரமா லேயர் பை லேயரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு. படிக்கவே ஒரு நிமிஷமும் பயங்கர விறுவிறுன்னு இருந்தது. சாரோட புக்ஸ் இந்த வருஷம் தான் நான் ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். செங்கிஸ் கான் படிச்சிருக்கேன் சாரோடது. தட் வாஸ் வெரி லாங் பேக். சார்ட்ட ரொம்ப ப்ராப்பரா ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த வருஷம் தான் நான் படிக்கிறேன். மூன்றாவதா நான் சொல்ல போற புத்தகம் மகாபாரத மாந்தர்கள் அப்படிங்கிற புத்தகம். புத்தகத்தை எழுதினவர் பிரபஞ்சன் அவர்கள். மகாபாரத மாந்தர்கள் பேரு கேட்கிறப்பவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. மகாபாரதத்துல இருக்கிற ஒவ்வொரு மாந்தர்களை பத்தியும் இந்த புத்தகம் நெடுகிலுமே சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்ல. ஒரு கேரக்டரையும் சில கேள்விகள்லாம் கேட்டு சில விஷயங்கள்ல நம்மளே யோசிக்க வச்சு எழுதியிருப்பாங்க. ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு ஓஷன். ஏகப்பட்ட கிளைக்கதைகள் நமக்கு ஸ்டார் விஜயில பார்த்திருந்தாலும் புத்தகங்கள்ல படிச்சிருந்தாலும் நம்மள அறியாம நிறைய சின்ன 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 கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். பெரும்பாலும் இந்த மேஜரா இருக்க கேரக்டர்ஸை பத்தி தான் இந்த புத்தகத்துல அலசியிருப்பாங்க. இது ஒரு மாதிரி நான் ஃபிக்ஷன் புத்தகம் தான். பட் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் 2025ல 25 புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பையில இருந்தே லிஸ்ட்ல இருக்கு. இன்னும் நான் படிக்கல. தமிழ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் புத்தகம் கேட்டகரியில வர்ற உடையார் அப்படிங்கிற புத்தகம் பாலகுமாரன் அவர்கள் எழுதினது. இந்த கதை எதை பத்தினதுன்னா பொன்னியின் செல்வனுக்கு சீக்வல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் எப்படி ஆண்டாரு, எப்படி தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு, அவருடைய அரசவை எப்படி இருந்தது, அந்த பிளாட்டுடைய ஒரு ஆரம்ப பாயிண்ட்ல தேவரடியார்கள் அவருடைய அரண்மனைக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேவரடியார்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி நான் பின்னாடி ஒரு புத்தகத்துல நான் சொல்றேன். இந்த தேவரடியார்கள் வர்றாங்க. அந்த அரசவை இருக்கு. அந்த அரசவையிலே பல்வேறு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த 4 வகையான மக்கள்லாம் அந்த காலகட்டத்துல இருந்திருக்காங்க. எல்லாருடைய துணையையும் சேர்த்துக்கிட்டு தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் போர் தொடுத்து போனாங்க, என்னென்னலாம் நடந்தது. அந்த சமயம் தான் சோழர்கள் காலத்துடைய பொற்காலம் அப்படிங்கறதுனால நிறைய விஷயங்களை இந்த புத்தகங்கள் அலசியிருப்பாங்க. சார் நிறைய நேரம் அந்த இடத்துங்களுக்கு டிராவல் பண்ணி போய் எழுதினதாகவும் இந்த புத்தகத்துல பின்னாடி பக்கத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த புத்தகம் 6 பாகங்கள் உடையது. சோ நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா பட் விறுவிறுன்னு
இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, நமக்கு வந்து இந்த பொன்னியின் செல்வன் கிளைமாக்ஸ்ல வந்து பண்ணி வச்ச சம்பவம் வந்து வேற. பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு நீங்க இத படிங்க. கிளைமாக்ஸ பார்க்காதீங்க. படம் வந்து வேற மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. அது அந்த கிளைமாக்ஸுக்கும், கதைக்கும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. அந்த கிளைமாக்ஸ வச்சு பார்த்தா இந்த புத்தகம் நமக்கு படிக்கிறதுல ஒன்றி போகவே முடியாது நம்மளால. ஆனா ரீவாட்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பொன்னியின் செல்வன் 1லயே வந்து 1 நெறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம எல்லாருக்குமே. பட் 1லயே வந்துட்டு இவங்க நெறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருந்தது. பட் நெறைய முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்ப ரீவாட்ச் பண்ணி நெறைய பேர் எழுதுறத பார்க்குறப்ப தான் ஆமா விட்டுருக்காங்க இவங்க நெறைய அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் தெரியுது. அடுத்தது நான் சொல்லப்போற புத்தகம் வந்து தூங்க நகர நினைவுகள் அப்படிங்கிற புத்தகம். முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. நம்ம மதுரையோட வரலாறு பேசுற ஒரு புத்தகம் தான் அது. அத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஆனந்த விகடன் க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து 3 பேர், 4 பேர் வரைக்கும் அந்த ஒரு லாகின்ல வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதுல வந்து தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அது எல்லாமே வந்து பிரீமியம் பணம் கட்டினா தான் வரும். அந்த தொடர்கள் கேட்டகரியில இந்த ஒரு பர்ட்டிகுலர் புத்தகம் இருந்தது. இந்த புத்தகத்த வந்து நான் சென்னை போயிருந்தப்போ, அந்த சென்னை அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு அந்த மெட்ரோ எனக்கு கரெக்ட்டா இடம் எனக்கு மென்ஷன் பண்ண தெரியல. எனக்கு தெரியாதுங்கிறதுனால. பட் அந்த மெட்ரோடைய அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு புக் ஸ்டோர் மாரி வச்சிருக்காங்க. அந்த புக் ஸ்டோர்ல வந்து இந்த புத்தகத்த வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு விகடன் பப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்குறப்ப தான் அந்த புத்தகம் முழுக்க வந்து தொடரா வந்து இதுல இருக்கு. நீங்க புத்தகத்த வாங்குறதுனாலும் வாங்கலாம். இல்ல விகடன் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். நம்ம மதுரையுடைய பல்வேறு பேசப்படாத விஷயங்கள பத்தி பேசியிருக்கோம். அதாவது அந்த ரைட்டர் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதிய வந்து மும்பைல கழிச்சிருப்பாரு. அப்படி இருக்க ஒருத்தர் வந்து மதுரைக்கு வர்றாரு. ஆரம்பத்துல வந்து ஐயோ! என்னது இது பழைய ஊரா இருக்கே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் இதுல இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமா அந்த நகரோட ஒன்றி போயிடுறாரு. அதுதான் வந்து இந்த புத்தகத்துடைய மையக்கரு. அடுத்ததா நான் சொல்லப் போறது வந்து புத்தகம் பேரு எனக்கு தெரியலங்க. யாராச்சும் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். எஸ்ரா சாருடைய ஒரு புத்தகம். நான் கலைஞர் லைப்ரரியில அத படிச்சேன். எப்படின்டா, அவர் சினிமா அதாவது ஒரு சிறந்த திரைப்படங்கள பத்தியும் சார் வந்து எழுதியிருப்பாப்ல அந்த புத்தகத்துல. கருப்பு அட்டை போட்டிருக்கும். எனக்கு புத்தகத்துடைய பேர் ஞாபகத்துக்கே வரல. தேடி பார்த்தப்ப சார் வந்து சினிமா பத்தி இன்னும் 2, 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறதுனால நம்ம தப்பா மென்ஷன் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து புத்தகத்துடைய பேர் எனக்கு நிஜமாவே தெரியல. ஆனா, உலக படங்கள் அதாவது இந்த பிரெஞ்சு படங்கள், ஜெர்மன் படங்கள், ஆங்கில படங்கள் அந்த மாரி சிறந்த படங்கள தேர்ந்தெடுத்து அதோடைய கதை என்ன, முடிவு என்ன அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சார் பயங்கரமா எழுதியிருப்பாப்ல. பேர் தெரிஞ்சா யாராச்சும் சொல்லுங்க. சாரோடதுல நீங்க படிக்க வேண்டிய இன்னொரு புத்தகம்னா உபபாண்டவம். அதாவது மகாபாரத மாந்தர்கள் பிரபஞ்சன் சாருடைய புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணேன் இல்லைங்களா? அத படிச்சுட்டு நீங்க இந்த உபபாண்டவம் படிக்கலாம். இந்த உபபாண்டவம் வந்து மகாபாரத கதை தான். நம்மளும் வந்து மகாபாரதத்துல ஒரு கேரக்டர் ஆகி அந்த கேரக்டர்ஸ் கூட பயணிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மாதிரி சொல்ற ஒரு புத்தகம் தான் அது. அடுத்ததா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து ஜெயமோகன் சார் அவர்களுடைய அறம் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துக்கு வந்து நெறைய விமர்சனங்கள் இருந்தது. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள். பிளஸ் இன்னொரு சைட்ல வந்து ஒரு மாதிரி இந்த கான்வர்சேஷன்ஸா போகும் போல இருக்கு புக். சில இடங்கள்ல லைக் ஒரு அப்ரப்டா கான்வர்சேஷன்ஸ் வந்த உடனே ஒரு மாரி என்ன பேசுறாங்கன்னு டக்குன்னு புடிக்கடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அறம் ஜெயமோகன் சாரோட நான் படிச்சிருக்கேன். ஜெயமோகன் சாரோட இன்னும் சில புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். பட் அறம் நான் படிச்சதே இல்ல. சாரோடதுலயே வந்து இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுகதை தொகுப்பு தான் இது. ஒரு கதையும் படிக்கிறப்ப வந்து எல்லாமே நிஜ லைஃப் கேரக்டர்ஸ பேஸ் பண்ணி எழுதுனதுனால நம்ம மனசுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமா ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த மனிதர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் சார் வந்து இந்த புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்தது நான் சொல்ற புத்தகம் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, உடையார்ல வந்து தேவரடியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு. கவிஞரா வெண்ணிலா மேடம் எழுதின தேவரடியார் வரலாறு அப்படிங்கிறது தான் புத்தகம். புத்தகத்தை பத்தி நம்ம சேனல்ல நான் வந்து விரிவாவே பேசியிருக்கேன். அந்த புத்தகம் வந்து நிச்சயமா எல்லாருமே வந்து வாழ்க்கையில ஒரு தடவையாவது படிக்கணும். அவுட் அண்ட் அவுட் நான் ஃபிக்ஷன் புத்தகம். இந்த தேவடியா அப்படிங்கிற கெட்ட வார்த்தை வந்து ஆரம்ப காலத்துல அவங்க எவ்வளவு உயர்ந்த பொசிஷன்ல இருந்தாங்க, அது எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இந்த புத்தகம் நடிப்புமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா வந்து நம்ம சேனல்ல வந்து சாரு நிவேதா சாரோட புக்ஸ் எல்லாம் ஏங்க நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் சாரு நிவேதா சாரோட புத்தகம் ஒண்ணு இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்க்ளூட் பண்ணேன். நான் இந்த வருஷம் சாரோட புத்தகங்கள்ல படிச்சது வந்து கனவு கேப்புச்சினோ அப்படிங்கிற புத்தகம். இதுல வந்து சார் அகைன் அந்த தன்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு மாதிரி நான் ஃபிக்ஷன் கேட்டகரி தான் இதுவும். பட் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் வந்து யாரெல்லாம் மீட் பண்ணாரு, என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. எனக்கு ஃபேவரட்டான விஷயம் வந்து ஒரு பாலியல் தொழிலாளியின் சுயசரிதை அப்படின்னு நளினி ஜமீலா அவர்கள் எழுதியிருப்பாங்க ஒரு புத்தகம். அது அவங்களுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ண புத்தகம். நளினி ஜமீலா மேடத்தை மீட் பண்ணதெல்லாம் சார்ல்ஸ் சார் வந்து எழுதியிருப்பாரு. அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு நல்ல மனிதர், நம்ம பேசுறோம், கேஷுவலா இருக்கும். நம்ம ஏதாவது அந்த ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இந்த கான்வர்சேஷனை நம்ம படிக்கிறப்ப வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த புத்தகம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க சொல்லி இருந்திருப்பாங்க. பாலியல் தொழில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எப்படிப்பட்ட விஷயம். ஏன்னா அதுல வந்து
நிறைய நிறைய ட்ராமாஸை நிறைய பெயினே அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டி இருக்கும். ஒரு நாள் கணக்குல பார்த்தாலே வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றது வந்து ரொம்பவே அழகா இருந்தது அதை பாக்குறப்ப. அடுத்த புத்தகம் வந்து தனிமையின் 100 ஆண்டுகள், அதாவது 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சீரீஸாவே வந்திருக்கு. பல ஜெனரேஷன்ஸோட கதையை சொல்ற ஒரு புத்தகம். அதாவது இந்த ஜெனரேஷனல் ட்ராமாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஜெனரேஷன் தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் வரைக்கும் எப்படி வருது, அந்த ஒரு ஊரா வந்து எப்படி அவங்க எல்லாம் உருவாக்குறாங்க, என்னென்னலாம் நடக்குது அந்த இடத்துல அப்படிங்கறது பேசுற ஒரு புத்தகம் தான் இது. முன்னாடி கூட சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனல் ட்ராமாஸ் அப்படிங்கிற வார்த்தையோட பரிச்சயமே வந்து நமக்கு இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஐடியா வச்சு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து எங்கெங்க வரைக்கும்லாம் இழுத்துட்டு போகுது அப்படிங்கறத சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. நீங்க புத்தகம் வந்து ஆங்கிலத்துல படிக்கலாம், தமிழ் டிரான்ஸ்லேஷனும் அருமையாவே இருந்தது. ஸோ நீங்க தமிழையும் படிக்கலாம். ரெண்டுமே எனக்கு வேணாமானா நெட்ஃபிளிக்ஸ்ல சீரீஸா இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் ஸ்லோ பேர்ன் தான். எடுத்த எடுப்புல வந்து அப்படியே விறுவிறுன்னு பறக்கும் அப்படிலாம் சொல்லிட மாட்டேன். அது ஸ்லோவா தான் போகும் சீரீஸா. பட் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெவி தீம்ஸ்ல வர்ற ஒரு புத்தகம் இது. அடுத்த புத்தகம் வந்து ஜே சில குறிப்புகள் அப்படின்னு சுந்தர ராமசாமி சார் எழுதின புத்தகம். இதுல வந்து ஒரு ஒரு வாக்கியத்தை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் நான் படிச்சது கிடையாது, என்னோட லிஸ்ட்ல இருக்கு ஆக்சுவலி. என்ன விஷயம்னா, பாதைகள் அப்படிங்கறது வந்து நம்ம நடக்கிறப்ப ஒரு பாதை இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய காலடி தடங்களை வச்சுதான் அந்த பாதை வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆரம்பமே வந்து அந்த ஒரு ஒரு இறப்புல தான் இந்த புத்தகம் வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு ரிவர்ஸ்ல போய் என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசுற ஒரு புத்தகம் தான் இது. ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொல்லி சுந்தர ராமசாமி சார் எழுதின ஒரு புத்தகமும் நல்லா இருக்கும். பட் அது படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து யாரோ இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்க சொன்னீங்கன்னு அந்த புக் வாங்கினேன், படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் தம் கட்டி படிங்க, மூச்சை இழுத்து பிடிச்சு படிங்க. பட் அது போக போக ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அது படிக்கிறதுக்கு. நானே வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வச்சுட்டேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு இல்ல நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்ச ஒரு புத்தகம் தான் அது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் டெஃபினட்டா படிக்கலாம். ஒரு புளியமரத்தின் கதை அளவுக்கே வந்து ஜே சில குறிப்புகளும் வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு புத்தகம். அடுத்ததான் நான் சொல்ல போறது வந்து இந்த வருஷம் நான் படிச்ச மதன் சாரோட 2 புத்தகங்கள். மனிதனும் மர்மங்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகம், மனிதனுக்குள்ளே ஒரு மிருகம் அப்படிங்கிற புத்தகம். மனிதனும் மர்மங்களும் வந்து தமிழ் ரியல் லைஃப் பேய் கதை. பல்வேறு இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வாழ்க்கையில சந்திச்ச நிஜ பேய்களை பத்தி தான் அந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து எழுதியிருப்பாங்க. இதை பத்தி நம்ம சேனல்ல நான் விரிவா பேசியிருக்கேன். இதை என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மனிதனுக்குள்ளே ஒரு மிருகம் வந்து ஒரு மாதிரி சீரியல் கில்லர்ஸ் உடைய கதையை சொல்ற ஒரு புத்தகம். ஃப்ரிட்ஜ் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ஒரு விஷயம் படிச்சேன். அதாவது இந்த ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, பீஸ் பீஸா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது. ஐயோ அதெல்லாம் வந்து படிக்கிறப்ப அந்த ரூம் திறந்து பாக்குறப்ப உடல் பாகங்கள் வந்து எல்லா பக்கங்கள்லயுமே வந்து தெரித்து கிடந்தது அப்படின்னு அதை படிக்கிறப்ப வந்து ஐயோ என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சீரியல் கில்லர் அப்படிங்கறது எல்லாருமே படிக்கிற ஒரு ஜேர்னர் கிடையாது. பட் ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்னு உலகத்துடைய தலை சிறந்த மர்டர்ஸை பேசுற ஒரு புத்தகம் தான் அது. இஃப் யூ ஆர் இன்டு சச் ஜேர்னல்ஸ் நீங்க அதை வந்து டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து பெரியார் அவர்களுடைய புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம். பெரியார் அவர்களை பத்தி நிறைய பேர் நிறைய நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் வந்து கழுவி ஊத்துவாங்க, எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு புத்தகமா அதை நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பெரியார் அவர்கள் இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துக்கும் வந்து பொருந்தி போகும். எட்டகைன் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாபிக், இதை பத்தி நம்ம பேசினா வந்து ரொம்ப வேற தாறுமாறா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறதுனால நான் இதோட இந்த டாபிக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்ததான் நான் சொல்ல போறது வந்து 2 கவிதை தொகுப்புகள். நாம வந்து இந்த வருஷம் கந்தர்வன் சாரோட கவிதை தொகுப்புகள் படிச்சோம். அது வந்து தமிழ் ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கிறதுக்கான வெப்சைட்ஸ்லேயே வந்து கந்தர்வன் சாருடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. பாதாம் பால், பழைய சோறு ரெண்டுமே வந்து ஒரே வயிற்றுக்குள்ள போறது கிடையாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு சின்ன ஹைக்கோ. படிச்சீங்கனாலே நமக்கு வந்து தெரியும் அவர் வந்து எப்படி எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரிகள் வந்து ரொம்ப நாள் கடந்தும் நம்ம கூட நிற்கும். அதே மாதிரியே வந்து முத்துக்குமார் சார் வந்து சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து சார் எழுதின நிறைய நல்ல நல்ல பாடல்களுக்கு பின்னாடி இருக்கிற கதை. நான் வந்து ஒரு நைட் முழுக்க டிராவல் பண்ணேன், இந்த பாட்டை நான் எழுதினேன். சார் வந்து அப்படியே கேஷுவலா சொல்லியிருப்பாப்புல. நமக்கு வந்து அவ்வளவுதானா, என்ன நீ இவ்வளவு சிம்பிளா எழுதியிருக்கேன், பட் அந்த வரியெல்லாம் வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வரிகள் தான் அது எல்லாமே. அதே மாதிரியே வந்து நீங்க அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை தொகுப்புகளும் வந்து படிச்சு பார்க்கலாம். அவரும் வந்து சூப்பரா எழுதுவாப்ல. அண்ட் மனுஷபுத்திரன் சார் எல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்றப்ப ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவருடைய கவிதை யாராச்சும் ஒருத்தவங்க எழுதி போஸ்ட் போட்டிருப்பாங்க. நம்ம கண்ணுல எப்படியாவது அது வந்து தட்டு போட்டுரும். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்கள். அதாவது
அதாவது ஆனந்த விகடன்ல அவருடைய கதைகள்லாம் எப்படி வெளியாச்சோ, அதே மாதிரி ஒரு புத்தகமாவும் வந்து அத வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி வந்து நான் நம்ம சேனல்ல ரீடிங் ராப் அப் ஒன்ல வந்து நான் பேசியிருப்பேன். பட் ஜெயகாந்தன் சாருடைய சிறுகதைகளாகட்டும், நாவல்களாகட்டும் நீங்க வந்து கண்ண மூடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்ளோ கான்ட்ரோவர்சி இருந்தாலும் அந்த புத்தகங்கள் நிஜமாவே அவ்ளோ நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது ஒருத்தவங்க பார்க்குற பார்வைய பொறுத்து தான் இவரோட விஷயத்துல மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சில கருத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு முழுங்குறதுக்கு கஷ்டமான மாத்திரை தான். ஆனா நம்ம முழுங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி கருத்துக்கள். அடுத்ததா வந்து நம்ம தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்ன்னு சொல்றப்ப பொன்னியின் செல்வன், வேள்பாரி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான புத்தகங்கள். நீங்க வந்து இந்த புத்தகங்கள்லாம் வந்து 2026க்குன்னு இல்ல. நீங்க எப்ப தோணுதோ அப்ப எடுத்து வாசிச்சு பார்த்துக்கலாம். பட் நான் சொன்ன இந்த லிஸ்ட் வந்து பிகினர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிக்கிறவங்க வரைக்குமே வந்து இந்த லிஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழ் புத்தகங்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு படிக்கிறப்ப அவ்வளோ ஒரு அயற்சியும் ஏற்படாது. ஸோ இந்த லிஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல்ல வேற என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.